ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோத்ரி வந்திருக்கு. அந்த ப்ரொமோத்ரியை பார்க்கும்போது என்ன இது, ஆடைய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, அந்த மாதிரி இருக்குது இந்த ப்ரொமோ. அதான் இப்படி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் பேசுவாங்கன்னு தெரியும். ஆனால் வாயடிச்சு போய், அதாவது இவங்க கேட்குறதுக்கு ஒருவருக்கும் பதில் சொல்ல முடியாத நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கார் பாருங்க விக்ரம். அதுதான், ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கண்ணில் அடிப்பட்ட போது டான்ஸ் ஆன ஒரு ஆள், அப்போ எவ்வளோ தூரம் அவர் வந்துட்டு ஒரு இதுவாக இருந்திருப்பார் பாருங்க. எத்தனை வாட்டி வந்துட்டு எவ்வளோ பேரை கலாச்சிருப்பார். அவர் இப்போ சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கார். நம்ம வியனா பேசுகிறாங்க. அதான் வாழ்க்கைன்றது ஒரு வட்டம்னு சொன்னாங்களோ, ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்க, வியனா வந்துட்டு ஆனால் டைரெக்டாக அடிக்கிறாங்க. இப்போ எனக்கு பக்குனுக்கு என்ன அது அப்படின்ட்டு, விக்ரம் அப்படின்ற பேர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுதுன்ட்டாங்க. முதலை கண்ணீர் அந்த பேர் உங்களுக்கு தான் சூட் ஆகுன்றாங்க. அது வக்ரம் சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அன்றைக்கி நம்ம விஜய் பாடுறது கலாச்சாரம். இப்போ வந்து இவங்க திரும்ப வந்து விக்ரம் கரெக்டுன்றாங்க. என்னம்மா வியானா, ஏம்மா இந்த உனக்கு இந்த வேலை விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செய்ய போகிறாருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முதலை கண்ணீர் அப்படின்ட்டாங்க. முதலை கண்ணீர் யார் சொல்லுங்க தெரியல உங்களுக்கு, சும்மாவே அலறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நிறைய தப்புகள் வந்து சுட்டி காட்டப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் செஞ்ச நிறைய தப்பு இங்கே சுட்டி காட்டப்படலை, அதனால் நீங்கள் தப்பு செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் தப்பு நிறைய செஞ்சுருக்கீங்க. இப்போது ஒருத்தங்க அழுகிறதுனால அங்கே சிம்பத்தி கிரியேட் ஆகி அந்த நீங்கள் செஞ்ச தவறு வந்து அங்கே சரியாயிடுமா கேட்டிங்கன்னா சரியாகாது. சரியா? அதனால் அழுது ஏமாற்றாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒருத்தங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி சாரி கேட்டிங்களே ஃப்ராடுன்னு, அது உங்களுக்கு தான் கரெக்டாக பொருந்துட்டாங்க. ஆஹா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து கிரிட்டிசிசம், அதாவது இந்த வீட்டில் ஒருத்தங்க வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னு உங்களை சொன்னால் கூட அந்த கிரிட்டிசிசமோட சீயை கூட உங்களால் தாங்க முடியாது ஆள், அதுதான் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பேசுகிறாங்க. இது எல்லாமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தைகள். வக்ரம் சொல்லக்கூடாது, ஃப்ராடுன்னு சொன்னதுக்கு நேற்று தான் வந்துட்டு செம்மையாக வந்து வச்சு செஞ்சார். இந்த பொண்ணு அசால்ட்டாக வந்துட்டு இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேசும்போது வந்துட்டு அவரே வந்துட்டு ஐ எம் டன், என்னோடய கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போனார். அப்போ எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும் அப்படின்னா, இவங்க மாற்றி போடுறாங்க பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து பார்த்தீங்களா, அதுதான் லாஸ்ட்டு. ரெண்டாவது வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்த உடனே ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ப்ரொமோஷன் போது அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ரெண்டாவது ப்ரொமோ தான் இது. இப்படி வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பா, எனக்கு பதவிக்குதுங்க. ஏன்னா வியானா பேசுவாங்கன்னு தெரியும். அதேமாதிரி இப்போது அந்த சைலர் அங்கல் அந்த ஒரு மாடுலேஷன் கம்மியாகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் ஒரிஜினல் வியானா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வியானா தான் பாயிண்ட்டு கேட்டு கேள்வி கேட்டு அங்கே ஒரு பயங்கரமான சம்பவத்தை போட்டாங்க. இவங்கள மட்டும்தான் பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெரி 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 வெல்டன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வந்து பிக் பாஸை ரசித்த ஒரு கண்டஸ்டன் தான் இந்த வியானா. ஆனால் நடுவில் அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, உண்மையாக சொல்லப்போனால் விக்ரம் வந்து ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி 2 பேரும் அமைக்கிட்டார். இவங்க வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி எஃப்ஜி அப்படின்ற விஷயங்களில் வந்துட்டு வெளியே போனாங்க. ஆனால் அதில் போய் மாட்டிட்டாங்க. ஆனால் இவங்க சுபிக்ஷான்றவங்க வெளியில் தெரியவே இல்லை. ஆனால் தெரியாமே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா, தெரிஞ்சிருந்தால் எந்த அளவுக்கு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன் அரோரா சொன்னாங்க பாருங்கள், நான் இவங்க டைட்டில் அடிப்பாங்கன்னு நினச்சேன்னு, அந்த விஷயங்கள் கூட கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் அவ்வளோ இருந்துச்சு. சுபிக்ஷா வந்துட்டு அந்த விஜய் பார்வதி கூட வந்து அந்த காயின் டாஸ்கில் சண்டை போடுவாங்க பாருங்க, அந்த விஷயத்த அதே ஃபார்மேட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சின்ன பொண்ணுன்னா எந்த அளவுக்கு பண்ணுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டும் இருந்துச்சு, ஃபேவர் இருந்தது. ஆனால் இந்த பொண்ணுக்கு அவ்வளோ அகென்ஸ்ட் இல்லை. ஸோ இந்த பொண்ணு இன்னும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக வந்திருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட வந்துட்டு வியானா இந்த மாதிரி பேசியிருக்கா. அதே மாதிரி வெளியே நிறைய இடங்கள் வந்துட்டு நான் உள்ளே போய் சுபிக்ஷா கிட்டையும் விக்ரம் கிட்டையும் பேசணுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போது சுபிக்ஷா இல்லாத காரணத்தினால விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. இன்னும் 2-3 நாளில் வந்துடுவாங்க சுபிக்ஷா திரும்ப இதே செலிப்ரேஷனுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் வந்துட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்தால் ஆகணுன்றது நல்லா தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.